வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இந்த எபிசோடில் மிச்சம் இருக்கிறது அந்த டாஸ்க்கு முன்னாடி ஆரம்பத்திலே வந்து கனி ரம்யா இவங்க பேசுகிறாங்க. எஃப்ஜே வந்து சொல்கிறா அப்படி அங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு இப்போ தான் இந்த லக்ஸரி ஃபுட்டே கண்ணில் காட்டியிருக்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டிலேருந்து இப்போ டீலக்ஸ்க்கு வந்திருக்கிற கனி பார்த்தீங்கன்னா அப்படியே புலம்புறாங்க. எனக்கு நான் இருக்கும்போது எதுவுமே கிடைக்கல, இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சாப்பிடல, யூனிவர்ஸ் கடவுளே ஏன், என்ன பாவம், என்ன இது அப்படின்லாம் புலம்புறாங்க. இந்த பக்கம் ரம்யா வந்து அவங்க இது சூப்பர் டீலக்ஸா நம்ம டீலக்ஸா இல்லை அவங்க டீலக்ஸானே தெரில, ஏம்மா வந்ததுலேருந்து இங்கே தான் டீலக்ஸில் தான் இருக்க, எல்லாத்தையும் சாப்பிட்டேன், இப்போ வந்து கொஞ்சம்னு போயிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கேங் சாப்பாடுக்கும் இந்த கேங்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல இருக்குது. இந்த பார்ஷியாலிட்டி திவாகர் சொல்கிறது ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம கனி அக்காவுக்கு இந்த அன்னத்தில் தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கணும். இப்போ திவாகர் வழக்கம் போல் அங்கே வந்து கலாச்சிட்டு இருந்தா அப்படி சாரி கலாய்க்கல, அவரே கலாச்சிக்கிட்டு இருந்தார். வீடியோ காலில் பெண்கள்லாம் பேசுவாங்க என்னோட சிரிப்புக்காக அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த சிரிப்பு அப்பா. அடுத்து அதை பார்த்து நக்கல் அடிக்கிறன்ற பேரில் ஸ்பேஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணாங்க வினோத்து, அரோரா. அந்த பக்கம் யார் கம்ருதன் அவர் வந்துடும் அப்படி இல்லை, மாக்கிங் டுபாகோர். சரி அது இருக்கட்டும். இப்போ டாஸ்க்கு நடுவில் வந்து அந்த அத்தான் செத்தான்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திவாகர் கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு, என்னை வந்து சேர்த்துக்க மாட்டுறாங்க. அதாவது சபரி வந்து எடுத்தோடனே ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படி. அந்த நேற்று டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறமா பிரவீன் விக்கல்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன் அப்படி, நான் இப்படி ஒரு பிளான் போட்டேன், நான் அப்படி ஒரு பிளான் போட்டேன், நான் இது பண்ணேன் அதை பண்ணேன்னு. பிளான்லாம் போட்டேன் செஞ்சியா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் முடிவெடுக்க வரும்போது மற்றவங்கெல்லாம் ஓகே சொல்லிடுவாங்க, கனி எஃப்ஜே எல்லாம். சபரி சொன்னால் நான் திவாகருக்கு வந்து கடுப்பாயிட்டேன் அப்படி, எல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டா நான் முடிவெடுக்கக்கூடாதா, நான் வரக்கூடாதான்னு. வினோத்தும் வந்து அந்த கூட்டத்திலேருந்து தனியாக இருக்கிற ஒரு ஆள் தான். திவாகர் வினோத் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கூட்டத்தை அட்டாக் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் மாறி இவர் உள்ளே இருந்தால் இவர் வெளியே, இவர் உள்ளே போனால் அவர் வெளியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. இதில் வினோத் வந்து பரபரக்கிறாரு அப்படியே. ஒரு இஷ்யூவை முடிக்கணுன்றதுல அந்த இதுவே இல்லை, அந்த இஷ்யூவை இன்னும் பெருசாக்குறது வந்து ரொம்ப இயல்பாக வருது, ரொம்ப சாதாரணமாக வருது வினோத்துக்கு. அந்த கூட்டத்தை சந்தோஷப்படுத்துவா இல்லை திவாகர் மேலே இருக்கிற வெறுப்பை காட்டுறதுக்கு அது. அந்த கூட்டமே அமைதியாக இருந்தாலும் இவர் எழுந்து பொங்குறாரு, ஓகே வாங்க போகலாம் வாங்க, அந்தெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வந்து இவங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டுக்கிறாங்க, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா டாஸ்க்கு போகிறாங்க. டாஸ்கில் இது வந்து உலக மகா நடிகன், நிஜமாவே நடிப்பு அரக்கன் யாரு அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க். அந்த அத்தான் செத்தான் டாஸ்க்கு அது எல்லாமே ட்ரால வந்துடுது. இப்போ ட்ரால வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகர் போகிறாரு, சுபி அந்த பக்கம் போகிறாங்க. சுபியை வந்து கண்டுபிடிக்க முடியல இவங்களால, சூப்பராக நடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் திவாகர் போகிறாரு. பிபி வந்து திவாகர் உங்கள் அணியின் வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது முடிஞ்சிருச்சு அங்கேயே கேமு. அதுக்கப்புறமா வந்து இவர் தோத்துடுறாரு. சண்டை போட்டு வாங்கின வாய்ப்பு இப்படி போச்சு, எல்லாரும் நான் தான் காரணம் சொல்ல போகிறாங்கன்னும் போது சரியான சிரிப்பு எனக்கு. கூடவே பார்வதியும் ஆமாம் இது வந்து இப்போதான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நடக்கும் அப்படின்னு, அவங்களும் அந்த மாதிரி தானே வாய் விட்டு அப்படியே சம்பவம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போவாங்க, போனால் வந்து மொக்க வாங்கிட்டு வருவாங்க. இதுக்கு போகாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் மொக்க வாங்கின அனுபவத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. அது ரெண்டு பேருமே பேசும்போது சிரிப்பாக தான் இருந்துச்சு. அடுத்து ஒரு டாஸ்க்கு யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டாஸ்கில் வந்து ரொம்ப சாதாரண ஆனால் சூப்பராக இருந்தது டாஸ்க்கு. இது வந்து கரெக்டாக இல்லையானா கரெக்டாக இருக்கும். இது வந்து எவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க, ஓரளவுக்காவது நேர்மையாக இருக்கிறாங்களா அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு தான் இது. இதில் தெரிஞ்சிருது பாருங்கள், ஒட்டுமொத்தமாக கேங் யார் எந்த பக்கம் இருக்கிறாங்க, எப்படி ஃபேவரட்டிசம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மக்கள் பார்க்குறாங்க, பிக் பாஸ் இருக்கிறாரு, எதை பற்றியும் கவலை இல்லை. விஜேஎஸ் வந்து வீக்கெண்டில் கேட்பாரு, எதை பற்றியும் கவலை கிடையாது. ஆனால் வந்து உருட்டுறது அப்படியே உருள்றது கூடவே சேர்ந்து அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இங்கேயும் பிரச்சனை ஆகுது. சாப்பாடு மேட்டரை எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாரு. முன்னாடியே சாப்பாடு மேட்ரு பார்ஷியல் இந்த சீப்பாக பண்ணுறாங்க அப்படின்லாம் கூட சொல்ல இவர் எழுந்து போய் கத்துறாரு சபரி, என்ன பண்ணோம் சாப்பாடு மேட்டரில் என்ன பண்ணோம் நவர்றான்லாம். சபரி மொத்தமாக காலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது முதல் வாரத்தில் கம்ருதன் பண்ண அப்படி இல்லை, அதுதான் இப்போ சபரி பண்ணிட்டு இருக்கு அப்படி கொஞ்சம் வேற மாதிரி ஹீரோயிசம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ அடுத்து காக்கா கூட்டம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா ஃபஸ்ட்டு போகிறாங்க. காக்கா கூட்டம் யாருன்னும் போது அவங்க பார்வதி திவாகர் கலை அப்படிங்கிறாங்க. கலை எங்கேருந்து வந்தார், ஒரு சண்டைன்னா
இவங்க முச்சிடுவாங்க போயிட்டு அப்படிங்கிறத இந்த 2 பேரை சேர்த்துக்கிட்டா கூட ஓகே. பார்வதி, திவாகர். கலை எங்கிருந்து வந்தா அப்படி? அதான் எங்கே இருக்குன்னே தெரியலையே அந்த ப்ராப்பர்ட்டி. அதை சேஃபர் சைடு ஒன்று சொல்லிக்கிறது. இந்த பக்கம் அவுட்டரில் இருக்கிறாங்க திவாகர், பார்வதி. கேங்கில் இல்லை, பெரிய கேங்கில். பெரிய கேங்கில் இருக்கிறவங்கள சொன்னால் பஞ்சாயத்து, அதனால இப்படி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேங்கில் இருக்கிற இந்த அரோரா சொல்கிறது. அடுத்து விஷ பாட்டல் யாருன்னு சொல்லிட்டு கலையை கேட்டால் கலை வந்து வினோத்தை சொல்கிற அப்படி. நிச்சயமாக அவர் பெரிய கேங்கில் இருக்கவங்கள சொல்ல போகிறது இல்லை, வினோத்துன்னு சொல்ல. வினோத்தை அதே போல் கேட்டால் அத்தான் செத்தான் யாரு அப்படின்னு கேட்டால் செத்தான் வந்து கலை, அத்தான் வந்து யாருன்னா கனி. ஏன்னா அவங்க வந்து ராஜமாதா இல்லை. வினோத்துக்கு அங்கே நடுங்குது கனியை எதிர்க்கிறதுக்கு, பயம் வரும்ல. அடுத்து மேல் மாடி காலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கமருதன் கிட்ட யாருக்கு மேல் மாடி காலியோ அவங்ககிட்டே வந்து மேல் மாடி யாரு காலி யாருக்கு அப்படின்னா அவர் 2 பேரை சொல்கிறாரு. ஒன்று பார்வதி, இன்னொன்று திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து திவாகர் கிட்ட முன்னாடி சிரிப்பாங்க பின்னாடி நாமினேஷனில் குத்துவாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு வினோத், பிரவீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேரை சொல்கிறாரு. வேலை செய்கிற மாதிரி பாவ்லா யார் காட்டுறது அப்படின்னு கண்ணிக்கு வருது. அவங்க திவாகர், பாரு. ராஜமாதா யாரை சொல்லுவாங்க வேற? ஸோ அங்கே சொல்கிறாங்க நடிப்பு அரக்கனுக்கே டஃப் கொடுக்குறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கெமி கிட்ட கேள்வி. பாரு, வியனா அப்படின்றாங்க. பாரு, வியனா. அதை தாண்டி சொல்லணும்னா அரோரா. இதை தாண்டி இவங்களுடைய பார்வை போகாது. தண்டத்துக்கு ஒரு கண்டஸ்டன்ட்னா இந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். கலை மட்டும் கிடையாது இந்த கண்டஸ்டன்ட்டும். ஏன்னா விஜேஎஸ் லாஸ்ட் வீக் தான் வந்து அவர் அதுக்கு மேலே அவர் வந்து உசாருன்ட்டு வடிவேலு சொல்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக உன்னை வந்து டீமில் அடியாலாக வச்சுட்டு இருக்காங்க, புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல், அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் புரிய வைக்காமல் அவர் நான் உங்களுக்கு வேற மாதிரி புரிய வைக்கிறேன் பாருங்க. என்ன எஃப்ஜேக்கும் கெமிக்கும் பிரச்சனை, பஞ்சாயத்து பண்ண கனி வராங்க கேப்டனா கூட ஓரம் விட்டு சம்மந்தமே இல்லாமல் சபரி வர அப்படி வந்துட்டு நமக்குள்ளே அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நார்மலாக ஜாலியாக சமாதானமாக போயிடுவோம். எஃப்ஜேக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறாரு எஃப்ஜேக்காக கெமி கிட்ட பேசுகிறேன் அப்படி. புரியுதா கெமி, உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உஷாருன்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்கிற மாதிரி பிக் பேக்கெட் கிட்ட இருந்து உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு என் மக்களை நான் தான் காப்பாற்றணும்னு பண்ணுவார்ல. ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கிறான் பிக் பேக்கெட்னு சொல்ல மாட்டார். பயம். இவருக்கு என்ன பயம் தெரியல அந்த கேங்கை பார்த்து விஜேஎஸ்க்கு. இதில் விஜேஎஸ் ஒன்று சொன்னதை வந்து திரும்ப கனி இன்னைக்கு எடுத்துகிட்டு வராங்க பாருங்க. அப்போ சொன்னார்ல, ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு நீங்கள் கூட்டமாக சேர்ந்தீங்கன்னா அது குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாது அப்படின்னு. அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க விஜய் சேதுபதி சார் சொல்லிடுகிறாரு, தப்பை தட்டி கேளுங்க அப்படின்னாங்க. அந்த குரூப்பில் இருக்கவங்க தான் கேட்கணுமா, மற்ற யாரும் கேட்க மாட்டாங்களா? எல்லாரும் கேளுங்க, அது குரூப்பிசம் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் சொன்னாரா? இவங்கெல்லாம் குரூப்பிசம் சொல்கிறாங்களோன்னு பயந்துட்டு தான் தப்பாக தட்டி கேட்காம இருக்கிறாங்களா இவங்களா? அதை அவர் சொல்லும் போதே தெரியும் இது எங்கேயோ யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்துட்டாங்க அக்கா, கனி அக்கா அதை எடுத்துக்கிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டே வேணாம், பஸ் சார்ஜ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் விக்ரம் பெரிய அறிவு மேதாவி இல்லை இவரு. நேற்று ரத்தம் கொதிக்குதுடா கனியக்காவா அப்படி சொல்லிட்டியாடா அப்படின்னு சொன்னவர் இங்கே வந்து சொல்லியான்னா சபரி, பிரவீன், கெமி இது எந்த மாதிரின்னா பெருமையாக பேசுறது, ஒரு நெகட்டிவாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்த அப்படியே பெருமையாக எடுத்துட்டு பூசி மொழிகிறது. அப்படின்னா பாரு தான் டீமில் இருக்கிறவங்களே சொல்கிறான் பாருங்க என்ன ஒரு தைரியசாலி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்கவங்க நினச்சிப்பாங்கன்னு இந்த தற்கூரி அவர் நினச்சிக்கிறாரு அந்த அதிமேதாவி. ஸோ அப்படி வந்து இந்த 3 பேரை சொல்லப்பா கேள்வி புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா திரும்ப இவர் ஆன்சரை கொடுக்க வர வேற யாராவது தைரியமானவங்க வந்து சொல்லுங்க நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. செருப்பட்டின்னா இதுதான் செருப்பட்டி. போய் உட்காந்துட்டா அப்படி. அதுக்கப்புறமா மூஞ்சி சுருங்கிடுச்சு. இப்போ தைரியமானவங்க வந்து சொல்லுங்கன்னொடனே எஃப்ஜே வர அப்படி. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன அந்த கூட்டத்தில் இருக்கவங்க சொல்ல போகிறாரா என்ன இல்லை. இப்போ அவர் வந்து திவாகர், துஷார், கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் பேரை சொல்கிறாரு. கலை, திவாகரை வந்து அவர் சொல்லி தான் வரேன் நான் அந்த கேங் அப்படிங்கிறதுனால கலையை நிச்சயமாக சொல்லணும். துஷார், அரோரா கூட சொல்லலாம். அந்த அரோராவை சொல்ல மாட்டார். என்ன எஃப்ஜே இல்லை அவர் பெண்கள் பக்கம் அந்த மாதிரி போக மாட்டார். பெண்கள் பக்கம் பிடிக்காத ஒரே ஆள் யாரான்னா பார்வதி மட்டும்தான் அவருக்கு. ஸோ அதுதான் பஞ்சாயத்து. இப்போ பார்த்தீங்கன்னா அது சொல்கிறாரு. அடுத்து அவருடைய ஆப்ஷன் ஒன்று. இப்போ அவருக்கு பதில் இவர் சொல்ல போகிறாருன்னு போகுது. இப்போது திவாகரை சொன்னோன்னா இப்போ திவாகர் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, கத்துறாரு. டேய் நீ தூங்கிட்டே இருக்க, நீ வந்து சீக்கு வந்த கோழி மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் பெட்ஷீட்டுக்குள்ளே படுத்துட்டு இருக்க, நீ என்னை பற்றி சொல்கிறியா? நான் பண்ணதில் ஒரு 30% கூட நீ பண்ணலடா, நீ வேஸ்ட்ரா, தண்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷனை ஃபேஸ் பண்ணி பாடுறா. 2 நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறா. போதும் 2 ஒரு வாரம் 2 வாரம் போடா, நான் போயிட்டு வந்திருக்கேன்டா, முதல்ல நீ போடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவ்வளோ தைரியம் அங்கே எங்கே இருக்க போகுது? உன்னை இந்த குரூப் காப்பாற்றாதரா, எப்போவுமே காப்பாற்றுவாங்கன்னு நினச்சிடாதரா.
உங்களுக்குள்ள ஓட்டு போட்டு இந்த பாஸ் வாங்குறது, அதை வச்சே நீ இருக்க முடியாதுறானார்ல. எல்லாமே நெத்தி அடி. நான் என்ன ஒரே ஒரு தப்பு இல்லை, இந்த ஆள் நாளே தப்பு தான். இந்த ஆள்கிட்ட இந்த சம்பவத்துல வெளியே வந்த தப்பு எது அப்படின்னா அந்த தராதரம் பத்தி பேசினது, அந்த வார்த்தையை விட்டுது. இப்ப பிரச்சனை இந்த மாதிரி இவர் பண்றாரு, கத்திக்கிட்டே இருக்கு, அப்படி அப்புறம் டிலே ஆகுது, மறுபடியும் கத்துறாரு, கேப்டன் வராரு, சமாதானப்படுத்துறாரு, மறுபடியும் டிலே ஆகுது. டிலே ஆகும்போது பார்வதி வந்து நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே பார்வதி வெர்சஸ் போக, இப்போ எஃப்ஜே ஒரு கட்டத்தில் போயிட்டு புலம்பிட்டே போய் உட்காந்துடுற அப்படி. ஸோ முடிச்சுட்டு இப்போ ஆரம்பிக்க போது இவங்க சொல்ல போறாங்க பார்வதின்னு பார்த்தா வினோத். ஐயோ ஐயோ அப்பா, இந்த இடத்துல கரெக்டா அப்படியே தெரியுது பாருங்க. இத்தனை நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படியே தெரியுது பாருங்க. பிரச்சனையா முடிஞ்சிருச்சு, சம்மந்தப்பட்டவனே இப்போ உட்காந்துட்டான். இப்போ பார்வதி சொல்லணும் அவ்வளோதான். இப்போ எழுந்து ஆரம்பிக்கிற அப்படி. பத்தியா திவாகர் அமைதியாட்டார் பத்தியா. இப்போ ஷோ, இந்த ஆளுக்கு தான் ஓட்டை போட்டு ஏற்றி வச்சிருக்கிறாங்க மேலே. இன்னும் சொன்னோம்ல, நம்ம நினைச்சதை விட சீக்கிரமாக கீழே விழுவா அப்படி டொப்புன்னு. அது தெரியுது, ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கு இது. ஆரம்பத்திலே இப்படிதான் திவாகர் தான் சொன்ன அப்படின்னு நினைக்கிறேன். திவாகர் இன்னும் யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னா அதை ஒரு பக்கம் போயிட்டு ஏற்றி விடுற வேலை. இவர் எப்பவுமே பிரச்சனையை முடிகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப அப்பட்டமா மாட்டிக்கிட்டாரு வினோத் அப்படின்னு தான் சொல்லணும். பார்வதிக்கு விக்டிம் கார்டு தான் அவரோட விசிட்டிங் கார்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னா கம்ருதனை சொல்றாங்க. கம்ருதன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ண வருவார், அட்டாக் பண்ண வருவார், ஆனால் ஒத்துக்க மாட்டார், ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்வதி உனக்காக தானே அடித்தேன், உனக்காக தானே 10 ஓட்டு, உனக்காக தானே அடித்தேன்ற அப்படி. எது உனக்காக தானே கோவப்பட்டேன். டேய் பார்வதி கூட நீ எப்போ போனேன்? ஆதிரையை வந்து அந்த பிரேக்கில், விஜேஎஸ் பிரேக்கில் வந்து ஆதிரையை அடிக்கிறதுக்கு பாஞ்ச, இரு முடிக்கிட்டோம் வர்றேன் உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து அரோரா வந்து ஆதிரை வந்து இவரை பற்றி அரோரா கிட்ட சொன்னது, அரோரா வந்து இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் என்னை பற்றி நீ என்ன சொல்கிற, எல்லா பார்க்குற பொண்ணுங்கிட்ட எல்லாம் போய் நான் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் நான் அப்படின்லாம் அடிக்க போனேன் அப்படி. அதுக்கப்புறமா தான் பார்வதிக்கிட்டே வந்தது. என்னவோ இவர் வாங்கின மொத்த கேஸுக்குமே காரணம் பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு அப்படி. இவர் பார்வதி வாயை கண்ட்ரோல் பண்ணுறது பெருசு, அவங்களே பார்த்துப்பாங்க. இதில் இவர் வந்து தேவையா பார்வதிக்கு? எப்போதுலேருந்து வந்து கேஸ் வாங்கின? இல்லை அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேஸே இல்லையா? நீ வந்த நாள்லேருந்து கேஸ் தான் உன் மேலே. இதில் இந்த பீஸ் வந்து சொல்லுது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு இருக்கு. அது ஒரு கொடுமைன்னு வச்சிங்களேன். அப்புறம் அரோராவை சொன்னாங்க செகண்ட் ஆப்ஷனாக. அரோரா ஆப்ஷன் வந்து செட் ஆகலை. பார்வதி வந்து அந்த இடத்துல உருட்டினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விக்டிம் கார்டு அப்படிங்கிறது ரம்யாவுக்கு சொல்லியிருக்கலாம் அவங்க, ஆனால் சொல்லலை, ஏன்னு தெரில. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குழாயடி சண்டை அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு வரும்போது அவர் 3 பேரை சொல்கிறாரு, பாரு, கம்ருதன், ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் கரெக்டாக இருந்தது. இதில் பார்வதிக்கு ஒரு சந்தோஷம், என்ன சொல்லிட்டடா ஓகேடா, ஆனால் அதே போல் கரெக்டாக 2 பேரை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை கரெக்டாக சொல்லிட்டு அப்படி இது ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது. ஒட்டுமொத்த வீட்டோட புலம்பல் ஒருத்தர், யார் அந்த ஒருத்தர் அப்படின்னும் போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குல்ல. ரொம்ப பேசுகிறாங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் புலம்ப வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் எப்படி இருக்குது. கட் பண்ணால் ரம்யா வர்றாங்க, வந்துட்டு ஹீட் ஸ்லீப் யார், சாப்பிட்றது தூங்குறது யாருன்னா பார்வதி திவாகர். அதாவது இந்த மாதிரி ஒரு தற்கூரியை பார்த்துருக்கீங்களா? அங்கே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் போட்டு குத்துறது எதுக்காக? ரொம்ப பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாங்க அப்படின்னு தான். இங்கே எதுவுமே பண்ணாதவங்க யாருன்னு கேட்டால் அதுவும் பாரு திவாகர் அப்படின்னா இவ்வளோ தற்கூரித்தனமா என்னன்னா அந்த அன்பு கேங்கில் ஒரு அடியாள் அடைக்கலம் ஆயிட்டாங்கல்ல, அங்கே ஃபேமிலியை தேடி வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அடைக்கலம் ஆகிட்டு அங்கே எதுவும் சொல்ல முடியாது, இல்லை மற்றவங்களை எதுவும் சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு எதிரானவர்கள் யார்? திவாகர், பார்வதி. அதனால திவாகர் பார்வதி. பிபி வந்து கேட்குறாரு உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணி, உனக்கு புரிஞ்சதம்மா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அவர் அதுக்கு நடுவில் சண்டை. இப்போ இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நீ ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கன்னா, நான் வந்து உடம்பு சரியில்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன், அதான் ஆடாமல் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர, ஏய் போய மூஞ்சப்பாரு, உங்கள்கிட்ட வந்து பேச வந்து பண்ணி எல்லாம் ஒரு ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. போகும்போது இவர் தராதரம் இல்லாமல், தகுதின்னு சொல்ல தராதரம் இல்லாமல் இப்படி பேசுகிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்காரும் போது கடுப்பாய் ஏந்து வந்துட்டாரு. அண்ணன் அடிக்கிறதுக்கு வர்றாரு, பாஞ்சிட்டு வந்து தள்ளுறாரு. என்ன சொன்னேன், என்ன தகுதி தராதரம் எல்லாம் கரெக்டு. அந்த தராதரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. திவாகர் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஹெவியாக வார்னிங் கொடுக்கணும் விஜேஎஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு என்னன்னா, இப்போ இவங்க வார்த்தையை விட்டாங்கல்ல, அதுவரை பார்த்தீங்கன்னா சபரியும் சரி, அந்த பக்கம் லாஸ்ட்ல விக்கல்ஸ் வந்து இப்படி கையை போட்டு கால் மேலே காலை போட்டு சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்படி இவங்க திட்டிட்டு போகிறாங்க. இவங்க பேசுகிற வரை ஒரு ரியாக்ஷன் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட.
கரெக்டாக இந்த வார்த்தை வந்தோன்னே அப்படியே எழுச்சிக்கிறாரு அவரு, ஷாக் ஆகி. டேய், இவ்வளோ ஷாக் ஆகுறதெல்லாம் ஓகேடா, இது முதல் கிடையாது இருந்தால் சொல்கிறது. இருந்தால் ஏற்கனவே சொல்லியிருக்கு, அப்படி வெளியேறி நம்ம தான் கழுவி ஊற்றிருக்கிறோம். அப்போல்லாம் என்னடா ரியாக்ட் பண்ணீங்க, அப்போல்லாம் ரியாக்டே பண்ணல, இப்போ இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க. அப்போ அன்பு கேங்கில் ஒருத்தர் எதிராக அப்படி வந்தால் தான் ரியாக்ட் பண்ணுவீங்களா? வினோத்தை பார்த்து ஆல்ரெடி செருப்பு கூட சமம் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் ரியாக்டே பண்ணலையே அந்த பீஸுங்க. இப்போன்னா புதுசாக கோமாலேருந்து எந்திரிச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது ரியாக்ட் பண்ணாங்களே, அதெல்லாம் ஓகே தான். இவர் வந்து என்ன உடம்பு சரியில்லைன்னா வேறு எதுவுமே பண்ணலையா அவ? அதாவது நீ பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தால் அதோட நிப்பாட்டினா ஓகே, அது வேற. இங்கே தான் வந்து குரூப்பாக வந்து தப்பை தட்டி கேட்கலாம் அப்படின்லாம் கண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இதெல்லாம் கேட்குறதெல்லாம் ஓகே. ஆனால் அவனை வேலை செய்யாமல் போயிட்டாளா? அவள் எதுவுமே பண்ணலையா? உடம்பு சரியில்லைனாலும் எல்லா ஆட்டத்திலையும் ஆடி இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு சபரி நீ ஏன்ப்பா பேசுகிறத? இது உன் ஏரியாவே கிடையாது. இது அதை சொல்ல வேண்டியது ரம்யா தானே. இவர் வந்து பேசிட்டு இருக்காரு, வாயா மாறிட்டாரு. அங்கே வந்து என் தங்கச்சிடா தங்கச்சின்னு இந்த மாதிரி பேசினா. இப்போ தங்கச்சி, அப்புறம் இன்னொரு கெமி ஃப்ரெண்டு, இந்த மாதிரி வச்சுருக்காங்க ரிலேட்டிவ்ஸ். தம்பி எஃப்ஜே, அவங்க ராஜமாதா கனி, விக்கல்ஸு, அவர் வந்து ஞானி இல்லை அரசவை புலவரா இல்லை என்னன்னு தெரில, அமைச்சர் அந்த மாதிரி கேட்ட குரு, ராஜகுரு அப்படியா. ஸோ இப்போ இவங்கள சொன்னால் மட்டும்தான் இவருக்கு கோவம் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரியாக்ட் பண்ணும். மற்ற டைமில் வாயை புத்திக்கிட்டு அமைதியாக இருக்கும். இல்லை, வினோத்தை வந்து கேளுங்க 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 சொன்னதையே இவங்க காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க. யாரும் கேட்க மாட்டீங்களா, யாரும் கேட்க மாட்டீங்களான்றத. அந்த ஆள் அவரை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, ஏன் கண்டுக்க மாட்டேரு, யாரும் கேட்க மாட்டேன்னு கத்தி கதறினார்ல. ஒருத்தனும் வாயை திறக்கல, வாயை திறக்கலான பரவாயில்ல, கிண்டல் வேற பண்ணீங்க. இப்போ அதே வார்த்தைக்கு வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க. அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய வார்த்தை. ஹெவியாக வார்னிங் கொடுக்கணும். ஸ்ட்ரைக் கார்டை கூட எடுத்து காட்டலாம் விஜய், தப்பே கிடையாது அந்த திவாகருக்கு. ஆனால் இந்த ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல இந்த டுபாகூர்கள் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அதையும் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆள் தொடர்ந்து இதை பேசிகிட்டு இருக்காரு, இது முதல் முறையில், அதுக்கு வார்னிங் கொடுக்கணும், அது வேற. ஆனால் இது இப்படி ரியாக்ட் பண்ணுறது, இந்த கூட்டம் இப்போ தானே ஒட்டுமொத்தமாக வர ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து. ஸோ அப்படி தான் மொத்தமாக மாட்டிக்கிட்டாங்க. அடுத்து ஜெயிக்கிற குதிரையில் சவாரி பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. வியனா, கம்ருதீன் வியனா 2 பேர் போகிறாங்க. இதில் வியனா வந்து சொல்கிறாங்க அவங்க ஆப்ஷனில் வினோத், சபரி கனி எஃப்ஜே, சபரி கனி எஃப்ஜே தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த கேங்கில் சொல்லுவாங்களான்னு கரெக்டாக அந்த கேங்கில் சொன்னாங்க. ஜெயிக்கிற குதிரை யார் அப்படின் போது இங்கே எல்லாருமே தான், இங்கே இருந்தால் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மூணுமே அப்படி தான் சுற்றிட்டு இருக்கு. அப்பப்போ அந்த ரோல் மாற்றிக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பிக் பாஸ் இது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம், திவாகருக்கும் பார்வதிக்கும். அட்லீஸ்ட் இவங்களாவது வந்து அந்த பக்கமே யாரும் திரும்ப மாட்டுறாங்களே. என்னவோ வந்து இவங்கெல்லாம் ஒரு டீம், மற்றவங்கெல்லாம் திவாகர் பார்வதி ஒரு டீம் அப்படிங்கிற மாதிரி இவங்க மோதிட்டு இருக்கானுங்க. மிஞ்சி போனால் எக்ஸ்ட்ராவா வியனா, எக்ஸ்ட்ராவா அரோரா, இல்லை துஷார். இதை தாண்டி அந்த பக்கம் போக மாட்டுறாங்க இந்த கேங், இந்த அன்பு கேங் 2.0. அது பார்க்கவே இரிட்டேட்டாக இருக்குல்ல. கேட்ட கேள்வி என்ன, நீங்கள் சொல்கிற பதில் என்ன, இவங்கள தான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து உருட்டுற மாதிரி இருக்குல்ல. அது பார்க்கவே எரிச்சலாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல வியனா சரியாக சொன்னாங்க. அதுக்கு எகிரி குதிச்சு சந்தோஷப்படுறாங்க, 2 பேரும் கை தட்டுறாங்க, குதிக்கிறாங்க. இப்போ பிக் பாஸ் வந்து பேச வர்றாரு. பிக் பாஸ் வந்து வியனாவை கலாய்கிற மாதிரி வந்து இதை நான் எதிர்பார்க்கல, பட் வெரி வெல் டன் அப்படின்லாம் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டாட்டம். ரொம்ப கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, இதுங்க அப்படி தான் இருக்குங்க மூணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர் பங்குக்கு ஒரு செருப்பால் அடித்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டார். இந்த கனி கேங்க்கு சரியான செருப்படி இதில் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று ரம்யா அவங்கள நோஸ் கட் பண்ணுது, விக்ரமை நோஸ் கட் பண்ணுது. இந்த பக்கம் கடைசியாக வியனா சொன்னது ரொம்ப கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டும் கரெக்டு அப்படிங்கிறாரு. இவங்க பார்வையில் இவங்க ரொம்ப இன்னும் ஸ்ட்ரைட்டாக கூட அடிக்காமல் ஒரு மாதிரி தான் சொன்னாங்க. ஆனாலும் நீ சொன்னது கரெக்டுமா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டு கரெக்டுன்னு அவர் வந்து சொல்ல. அப்போ இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வந்து சொல்ல மாட்டார்ல, அது கரெக்டாக தப்பான்னு. உங்கள் கருத்துக்களை வச்சதுக்கு நன்றி போல்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப கரெக்டாக கருத்துக்களை கரெக்டானு சொல்ல முடியாது, ரொம்ப தைரியமாக கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க, உங்கள் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன கருத்தே உண்மைமா, அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆமோதிச்ச மாதிரி இருந்தது. இந்த பார்வதி சொல்லுவாங்கள்ல, எதிர்க்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆமோதிக்கிறேன் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் வளர்றது இல்லை. நிஜமாகவே இங்கே பிக் பாஸ் வந்து ஆமோதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். அவங்க கருத்து ரொம்ப கரெக்டு, அந்த கும்பல் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை ஃபிசிக்கலாக அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் நடுவில் வச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி டாஸ்க்கை வச்சாவே பற்றிக்கும் ஈஸியாக. ஸோ அப்படி தான் சம்பவங்கள் இருந்தது இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த சம்பவங்கள் இவ்வளோ தான்.
இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபயர் ஆயிருக்கு, ரியல் ஃபயர் மோடு. இன்னும் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த பக்கம் ஃபயர் இப்படி போச்சுன்னா இந்த கனி கேங் மேலே சாப்பாடு விஷயத்தில் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் திரும்ப வருது. சீப்பாக எடுத்துக்கிறாங்க, குரூப்பிசம் பண்ணுறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி அவங்க துணைக்கு எடுத்துருக்கிறாங்க. இது குரூப்பிசம் இல்லை, தப்பை தட்டி கேட்குறது அப்படின்னு. எந்த தப்பை யார் பண்ண தப்பை தட்டி கேட்குறது அதில் தான் இருக்குது. நீங்கள் குரூப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, குரூப்பிசமா இல்லையா அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது இது குரூப்பிசம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பட்டமாகவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் அடுத்து என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.